Daily. Taste the Daily. சில எதிர்க்கட்சி தலைவர்கள் வெறும் குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆட்சியோட குறை இல்லை, அவங்க சிந்தனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாடு. அவங்க தானும் நல்லது செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்களையும் நல்லது செய்ய விட மாட்டாங்க. மக்களுக்கு நல்லது நடந்தா அவங்களுக்கு பிடிக்காது. அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படாம நாம நம்முடைய கடமையை தொண்டாற்றி கொண்டிருக்கிறோம். இதே விழுப்புரத்தில் பொன்முடி சொன்னார மாநாட்டை பற்றி. நான் அரசியல் அதிகம் பேச விரும்பல, ஒன்று மாத்திரம் சுட்டி காட்டுகிறேன். இதே விழுப்புரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் 2004ஆம் ஆண்டு சொன்னது மாநாட்டில், அவர் சொன்னதை இன்னும் நான் மறக்கல. விழுப்புரத்தில் நடந்த திமுக மாநாட்டுக்கு முதலாக நான் தலைமை வகிச்சேன். பொன்முடி சொன்னது உண்மைதான். அப்ப தலைவர் கலைஞர் பேசும்போது எனக்கு ஒரு அறிவுரையை சொன்னார். தலைவர் சொல்றார், நான் என்னோட 26வது வயசுல ஒரு மாநாட்டுக்கு தலைமை வகிக்கிற வாய்ப்பை பெற்றேன், கலைஞர். ஆனால் ஸ்டாலினுக்கு அந்த வாய்ப்பு 50வது வயசுல தான் கிடைச்சிருக்கு. இவ்வளவு தாமதமாக கிடைக்க காரணம், எதுவும் அவசரமாக விரைவாக கிடைக்கிறதை விட தாமதமாக கிடைச்சாதான் அதுக்கு வலு அதிகம், அந்த வலு உனக்கு சேர்ந்திருக்குன்னு குறிப்பிட்டார். சொல்லிட்டு இன்னொன்றையும் சொன்னார், எல்லோரும் உன்னை அங்கீகரிச்சுதான் நினைச்சுக்கிட்டு நீ நடைபெறக்கூடாது. எங்கிருந்து உனக்கு அங்கீகாரம் கிடைக்கலையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரிடம் அங்கீகாரம் பெறணும் என்ற அணுகுமுறையை நீ கத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த அறிவுரையை என் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நெறிமுறையாக கொண்டு செயல்பட தொடங்கினேன். அதனாலதான் வாக்களிச்ச மக்களுக்கு மட்டும் இல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து எந்த பாகுபாடும் பார்க்காம முதலமைச்சராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்தவரை நம்பர் 1 முதலமைச்சர் என்பதை விட நம்பர் 1 தமிழ்நாடு என்பதுதான் என்னுடைய இலக்கு. அதுக்காகத்தான் இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை செய்கிறோம். நம்ம திட்டங்களால இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் பயனடைகிற விவரத்தை சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. 3,38,600 சகோதரிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தரப்படுது. 13,969 மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தில் தரப்படுது. 9,798 மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாசம் 1000 ரூபாய் தரப்படுது. முத்தாய்ப்பாக 60,000 பள்ளி மாணவர்கள் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் சாப்பிட்றாங்க. அது மட்டுமல்ல, 28,000 பேருக்கு பல்வேறு வகையான பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. 3,337 பேர் கலைஞர் கனவு இல்லம் பெற்றிருக்கிறாங்க. முதல்வரின் முகவரி திட்டத்தில் 2,63,144 மனுக்களை பெற்று அதற்கு தீர்வு கண்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு மாவட்டமா என்னால சொல்ல முடியும். கட்சி அரசியல் பாகுபாடுகளை பார்க்காம உழைச்சா கட்சி அரசியல் எல்லைகளை கடந்து மக்களுக்கு ஆதரிப்பாங்க என்பது ஒவ்வொரு ஊருக்கும் நான் போகும்போது மக்கள் தரக்கூடிய வரவேற்பும் அப்போ அவங்க முகங்களை தெரியக்கூடிய மலர்ச்சியும் எனக்கு எடுத்து காட்டுது. அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சியை நாம வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். மக்களாகிய உங்களுடைய வாழ்த்துக்களோடு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உருவாக்கி வரும். யாருக்கும் யாரும் அடிமை இல்லை, எல்லாருக்கும் எல்லாம். இது திராவிட கருத்தியல். எந்த சூழலையும் சமரசம் செய்யாம செயல்படுத்தி காட்டுறதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வாழ்க்கை பயணம். என்னை பொறுத்தவரை என்னை முன்னிலைப்படுத்தி நான் அதையும் செய்வதில்லை, தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தி தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நம்ம ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்றேன். இது ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லி தற்பெருமை தெரிவிக்கிறதை விட, தற்போது தெரிவிக்க எவ்வளவு ஆகாது, ஆனால் தெரிவிக்க விரும்பல. அந்த குறுகிய சிந்தனை எனக்கு எப்பவும் வந்ததில்லை, வரவு வராது. ஏன் பல்வேறு விமர்சனம் வந்தாலும் திரும்ப திரும்ப திராவிட மாடல் ஆட்சின்னு தான் நான் சொல்றேன். திராவிடம் தான் நமது தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேச விட்டுச்சு.
திராவிடம் தான் நம்முடைய அன்னை தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்துச்சு. திராவிடம் தான் பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமையை பெற்று தந்துச்சு. திராவிடம் தான் பெண் விடுதலைக்காக போராடிச்சு, பெண்களை படிக்க வச்சுச்சு. திராவிடம் தான் ஏராளமான கல்லூரிகளை, பல்கலைக்கழகங்களை, மருத்துவமனைகளை, நூலகங்களை உருவாக்கிச்சு. மொத்தத்தில் திராவிடம் தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிச்சு. அது இனியும் தொடரும் தொடரும். திராவிடம் இருக்கிறதுனால தான் நாட்டோட பிற்பகுதியில் இருக்கிற மாதிரி ஆதிக்க சக்திகளோட பிற்போக்கு கும்பல்களை தலை தூக்க முடியல. அதனாலதான் போலிகள் துரோகிகள் துணை கொண்டு எதிரிகள் பலைமுனை தாக்குதல் நடத்தி நடத்தி சோர்ந்து போறாங்க. இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த நவீன தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால, பேரறிஞர் அண்ணாவால, தலைவர் கலைஞரால உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு என்றைக்கு எல்லா துறைகளும் உன்னதமான இடத்தில் இருக்குன்னா அதுக்கு காரணம் திராவிட மாடல். இந்த கொள்கை ஆட்சிக்கு உற்ற தோள் கொடுத்து உறுதுணையாக இருக்கக்கூடிய, உறவாக இருக்கக்கூடியவர்கள் என்றும் தொடரணும் தொடரணும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.